ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி. சோ கைஸ், எல்லாருமே வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. TNUSRB-SI 2025 தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சார்? படிச்சதெல்லாம் மறந்து போற மாதிரியே இருக்கு சார், எல்லாம் மறந்து போற மாதிரியே இருக்கு சார். அப்போ மாத்திடலாமா? எஸ்ஐ கனவே இல்லை, உங்களதான், உங்களுடைய எண்ணங்களை தான். அதை மாத்திடலாமா? சரி, ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரியோட டக்கு டக்கு நிறைவேறிடலாம். சரிங்களா? சோ ஒரு கதை தான். ஒருத்தன் வந்து ஒரு காட்டுல போயிட்டு இருந்தான். ஓகேங்களா? அந்த காட்டுல போயிட்டு இருக்கும் போது நல்ல பகல் தான். அந்த பகல் நேரத்துலதான் புறப்பட ஆரம்பிச்ச மாலை நேரத்துல. அப்ப போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரெண்டு வழிபோக்கர்கள் வந்தாங்க. டெய்லி சீக்கிரமா போயிடணும்டா, சூரியன் இருட்டுறதுக்குள்ள, இல்லன்னா இந்த காட்டுல கொடிய விலங்குகள்லாம் இருக்கும், அது கண்டிப்பா அந்த கொடிய விலங்குகள்லாம் கண்டிப்பா நம்மள அடிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்களாம். உடனே என்ன பண்ணா, கொஞ்சம் பயந்துட்டான். சரி, இருட்டுறதுக்குள்ள போயிட்டு சொல்லிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. இன்னும் ரெண்டு பேர் அந்த பக்கமா போறவங்கல்ல, டேய் ஓடுறோம் சீக்கிரம், சூரியன் மறையறதுக்குள்ள தாண்டா உண்டு, இல்லன்னா இங்கே மாட்டிட்டு சாக வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பேசிட்டு போயிருந்தாங்களா. இவன் இன்னுமே வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் நடக்க முடியல. ஏன்னா அவன் உடம்புக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. எங்க நம்ம இன்னைக்கு நைட் இந்த காட்டை தாண்டாவும், இந்த காட்டிலே மாட்டிக்குவோமோ, மாட்டினா அந்த கொடிய விலங்குகளுக்கு வந்து சாப்பாடு ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வேகமா நடக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த பயம் அவனை தடுக்குது, நடக்க விடல, அவனால நடக்க முடியல. ஓகேங்களா? இதே டைம்ல சூரியனும் மறைஞ்சு போச்சு. சூரியன் மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா இருட்ட தொடங்கிடுச்சு காடு ஃபுல்லா. இப்ப அவனுக்கு ரொம்ப பயம் தலைக்கு ஏறிடுச்சு. அப்ப தூரத்துல ஒரு மண்டபத்தை பாக்குறான். இந்த மண்டபத்துல இன்னைக்கு நைட்டு எப்படியாவது தங்கிடலாம், எந்த விலங்குகிட்டையும் மாட்டாம போனோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மண்டபத்துக்கு கிட்டதாங்க போறான். திடீர்னு ஒரு குரல், ஒரு பெரிய சத்தம், அந்த சத்தத்தை கிட்டே பயந்து என்ன பண்ணிட்டான், அந்த மண்டப வாசல்லே மயங்கி விழுந்துட்டான். மறுநாள் பொழுது விடியுது, சூரியனும் வருது. அந்த பக்கமா போற ஒரு சாமியார் வர்றாரு. அந்த சாமியார் வந்து இவனை பார்த்துட்டு என்ன மயங்கி கிடக்குறாருன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பிட்டு, ஏன்பா இங்க மயங்கி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லங்க, நேத்து இந்த மாதிரி வழிபோக்கர்கள் ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்க, அந்த காட்டுல கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு, மாட்டினா செத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, அதனால நான் மயங்கி வந்து விழுந்துட்டேன் தெரியாம அப்படின்ற மாதிரி கதை நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப அந்த சாமியார் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரா, அட பாவி, உன் பயத்தை கொஞ்சம் ஓர வச்சுட்டு இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல பாத்துருந்தா கேட்டே அதுதான்டா வெளியே போறதுக்கு, ஒரு 4 அடி முன்னாடி வச்சிருந்தா வெளியே போயிட்டு இருப்பியடா, நீ இங்க பயந்து இந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல கொடிய விலங்குகள் எதுவுமே இல்ல. காட்டுல கொடிய விலங்குகள் தான் சாமியாரான நான் இங்க இருப்பேனா, நான் இங்க இருக்கிறேன்னா இந்த காட்டுல பறவைகள் சத்தம் இருக்கும், ஏதாவது ஒரு பறவைகள் கத்துற சத்தமே உனக்கு பயத்தை கொடுத்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு அந்த சாமியார் புரிய வச்சாங்க. இப்ப என்னன்னா, இந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்களும் இருக்கீங்க. சரியா? என்னன்னா, நீங்க எஸ்ஐ எக்ஸாம் எப்படி இருக்கும், போன வருஷம் நான் எஸ்ஐ எழுதுனேன், நானா வந்து மெரிட் டெஸ்ட்லயே வரல தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பேசினது இந்த காது கொடுத்து கேட்டுட்டு பயந்து போயிருக்கீங்க. படிச்சது மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கீங்க. படிச்சது எதுவுமே கண்டிப்பா மறக்கல. ஒரு கேள்வியா பாக்குற வரையும் எந்த ஒரு கேள்வியும் மைண்டு மூலம் எடுத்து வந்து கொடுக்காது, எதா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஒரு கேள்வியா பார்த்தாதான் இதுக்கு இதான் ஆன்சர் எடுத்து வந்து கொடுக்கும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், டக்குன்னு பதில் சொல்லுவேன். ஆனா நான் கேள்வி கேட்காத வரையும் அந்த கேள்விக்கான பதில் அதுதான் சொல்லிட்டு மூலம் எடுத்துட்டு வராது. அப்ப எதுக்குமே பயப்படாதீங்க. இப்ப நான் இன்னொரு விஷயம் சொன்னல, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், இன்னும் 4 அடி எடுத்து வச்சிருந்தா காட்டை விட்டு வெளியில போறதுக்கான வழியே அவனுக்கு கிடைச்சிருக்கும்ட்டு நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? முதல் கேள்வி ஒரு இதோட போயிடுறீங்க. போனா 130 கேள்வி குறைச்சது இல்லாம அட்டன் பண்ணணும்டா, 130 கேள்வி சரியா போடணும்டான்னு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அதை சுமந்துகிட்டு போறீங்க. முதல் கேள்வியே தெரியாத ஒரு சொதப்புற ஒரு கேள்வி வருது, இல்ல டவுட்டா ஒரு கேள்வி வருதுன்னா அங்கேயே தயங்குற, அங்கேயே பயப்பட ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு கேள்வி பாக்கி இருக்கக்கூடிய 139 கேள்வி உன்னை பார்க்க விடாம தடுக்குதா இல்லையா? அப்போ அந்த பயம் தான் அந்த கேட்ட அவன் கண்ணுக்கு தென்பட விடாம பண்ண மாதிரி அந்த ஒரு கேள்வியில ஏற்படக்கூடிய பயம். ஏன்னா அந்த ஒரு கேள்வி விட்டு எனக்கு எஸ்ஐ வேலையே போயிட்ட மாதிரி பயப்படுறதோ, ஐயோ தெரியாம போயிடுச்சு முதல் கேள்வின்ட்டு. ஏன்டா எல்லாரையுமே பிரேக் பண்ணணும்னா முதல் கேள்வி டஃபா கூட வைப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. நீ தானே அடுத்தடுத்த கேள்வி போன, எவ்வளவோ ஈஸியான கேள்வி பின்னாடி வரைஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கே, நீ அந்த ஒரு கேள்வியிலே தேங்கிடுறேன்னு கேட்கிற. அந்த ஒரு கேள்வியில தேங்காதீங்கம்மா, பின்னாடி 139 கேள்வியுமே சுலபமாக இருக்கலாம். அதை மோட்டிவேஷனோட எடுத்துக்கிட்டு அடுத்த கேள்வி மூவ் ஆகும். சார் நான் கால் வைக்கிற எல்லா இடமும் எனக்கு அப்படிதானே சார் இருக்கு அப்படின்னா தப்பு, உண்மையிலதான். பதட்டத்தோட ஒரு கேள்வியும் அணுகிறேன். பதட்டப்படாத. நார்மலா இத்தனை நாள் ஒரு டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஒரு டெஸ்ட் எழுதினியோ, இல்ல ஒரு அகாடமில எப்படி டெஸ்ட் எழுதினியோ, அந்த மாதிரி நார்மலா போய் எழுதுங்க. கண்டிப்பா படித்ததும் படிக்காததும் உன்னுடைய மூளை உன்கிட்ட இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து சேர்க்கும். சோ பயப்படாம ஒரு டெஸ்ட போய் அணுகுங்க. புரியுதா? சோ பயம் தான் கண்டிப்பா உன்னை இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. இன்னைக்கு கை கால் உதறது இதெல்லாம் எதனா மாத்திருமா லைஃப? அன்னைக்கு போயிட்டு பயப்படுறதுனால எதனா லைஃப் மாறிடுமா? கண்டிப்பா மாறாது. மாத்த வேண்டியது நீ தான், அந்த லைஃப மாத்த வேண்டியது. கண்டிப்பா உன்னால முடியும். சரிங்களா? அப்போ பயப்படாத. பயம் தான் ஃபர்ஸ்ட் 80% ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு இருக்க போகுது. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்
அப்படின்னா இருக்கக்கூடிய நாட்கள்ல சின்னதா ரிவிஷனை போடு. ரொம்ப பதட்டப்பட்டு ஆமா அதை சொல்லிட்டானே நீ இதை சொல்லிட்டானே அதை படிக்கலையே இதை படிக்கலையா ஆயிரத்து உன் மனசுக்கு தெரியும் எவ்வளவு படிச்சிருக்குன்ட்டு. அதை வச்சு சின்னதா ஒரு ரிவிஷன் போட போதும். அந்த ரிவிஷனே உன்னை காப்பாத்தி கொடுத்துரும். நெக்ஸ்ட் அவங்க எக்ஸாம் ஹால்ல ஒரு பயத்தை கிளப்புவாங்க, இப்படி இருக்கும் நான் வந்து போனை செக் பண்ணோம் நான் வந்து இதை பண்ணேன் அப்படி பண்ணேன். எதுக்கும் பயப்படாத, நார்மலா போ, நார்மலா எழுது. ஏன்னா கண்டிப்பா சாயங்காலம் வரையும் உனக்கு வெளியே விடுப்பா. அதுக்கு வீடியோ போடுறேன் என்னென்ன எடுத்துட்டு போனோம் என்னெல்லாம் பண்ணணும்ட்டு தனியா. சரிங்களா? அப்போ ஒரு கேள்வியும் பார்த்து அட்டன் பண்ணுங்க. ஓஎம்ஆர் ஷேடிங் எப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்க போர்டு இப்ப சொல்லி இருக்கு. ரியல்லா ஓஎம்ஆர் வச்சே சொல்லிருக்கு. இப்படி டிக் பண்றது, பாதி ஷேட் பண்ணிட்டு பாதி ஷேட் பண்ணா பண்றது, மொத்தத்தையும் சுழிங்க அழகா சுழிச்சு ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணுங்க. போர்டு சொல்லிருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சக்சஸ் உங்களை தேடி வரும். எஸ்ஐ ஆவீங்க. அந்த ஒரு சந்தோஷத்தை எங்க கூடயும் நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க. வெயிட் பண்ணிட்டே இருங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆன்சர் கீ போடுவோம். சைக்காலஜி ஜிஎஸ்க்கு எல்லாம் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் மறுநாள் போடுறோம். சோ அதுக்கெல்லாம் நாங்க ஆன்சர் கீ ஈவினிங் போடுவோம். சோ அதை நீங்க பாருங்க. வந்து பார்த்துட்டு சார் நாங்க நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்காக அதை கேட்கறதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். நீங்க கண்டிப்பா அந்த ஒரு ஃபீட்பேக் தருவீங்க நான் நம்புறேன். சோ பயப்படாம போவீங்கல்ல? இதுக்கப்புறம் பயப்படுவீங்களா? கண்டிப்பா பயப்பட மாட்டோம். சோ பயப்படாம போறோம். நமக்கும் அந்த கேட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் பயப்படாம போயிருந்தா நம்ம பயப்படாம போறோம். நமக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரிய போது அந்த பதில கரெக்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வர போறோம். சோ ஓகேங்களா? சோ பண்ணிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நானும் வந்து சொல்றேன். பிளஸ் என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம்ன்றதையும் சொல்றேன். இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.